நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ். சார், திமுக காங்கிரஸ் கூட்டணியில சலசலப்பு இருக்கு. அதை பத்தி தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளா இருக்கு. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி பத்தி யாரும் பேசுறாங்க? அங்க இன்னும் குழுவே தொடங்கல. அங்க தொகுதி பங்கீடு என்னன்னு தெரியல. என்னதான் சார் நடக்கும்? அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையே இல்லை. அதிமுகவில் என்னென்ன கட்சிகள் இடம்பெற்றிருக்கன, அதாவது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் என்னென்ன கட்சிகள் இருக்கு அப்படின்னு லிஸ்ட் போட்டு கன்ஃபார்ம்டா சொல்லலாம். ஓகே. ஆனா திமுக சொல்ல முடியுமா? காங்கிரஸ் இருக்கா இல்லையா? ஓகே. மற்ற கட்சிகள்லாம் ஓரளவு செட்டில் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். மற்ற கட்சிகள் கூட அதிருப்தி எல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு மறுமலர்ச்சி திமுக சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவேன்றாங்க. கூடுதல் இடங்கள் கேட்கறாங்க. பார்லிமெண்ட் ராஜ்யசபை இடம் கேட்கறாங்க. இன்னும் அவங்களும் கொஞ்சம் குரல் எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வெளியில போவாங்களான்னு சொல்ல முடியாது, நான் அதை சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு சாய்ஸ் இருக்கு. இப்போது திமுக அணியில் இருப்பவர்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டால் வெளியேறி இன்னொரு அணிகளை சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை தாவேக்காக உருவாக்கி விட்டது. ஆனால் அது எல்லாம் நடக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஈவன் காங்கிரஸே கூட திமுகவோட கூட்டணி தொடரலாம் தான் நான் யூகிக்கிறேன். ஆனால் நான் அதை சொல்லலை. ஆனால் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது குழப்பம் தானே, செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லையே. இப்போ திமுக கூட்டணியில எத்தனை கட்சிகளுக்கு இடங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட்டன? சிறு கட்சிகளுக்கெல்லாம், சிறு கட்சி இடதுசாரிகள் ஒரு சீட்ல நிக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இறுதி செய்யப்பட்டது. இன்னும் தேமுதிக, காங்கிரஸ், பெரிய கட்சிகளுக்கு இல்ல. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு மட்டும் தான் உறுதி பண்ணீங்க. ஓகே. எவ்வளவு அசம்பிளி சீட்டு? மறுமலர்ச்சி திமுக எவ்வளோ, விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளோ, இந்திய கம்யூனிஸ்டுகள் எவ்வளோ, மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எவ்வளோ, மக்கள் நீதி மையம் கமலஹாசன் கட்சிக்கு எவ்வளோ, இதெல்லாம் பெரிய கட்சிகள். ஓகே. நீங்க சின்ன சின்ன கட்சிகள், மனிதநேய கட்சிகள், IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அப்புறம் இந்த தமிமுன்னோட கட்சி, தனியரசோட கட்சி, ஈஸ்வரன் கட்சி, சின்ன சின்ன கட்சிகள் அவங்களாம் மொத்தமே 1 இல்ல 2 அந்த அளவுக்கு தான் போட்டிக்கிடுவாங்க. ஓகே. அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. சரி, நான் இப்படி கேட்கிறேன் சார். இடதுசாரிகள் இருக்காங்க, தேமுதிகவுக்கு கூட்டணி உறுதி ஆகல, தொகுதி பங்கீடு உறுதி ஆகல. அப்படி இருந்தாலுமே அந்த கூட்டணிக்கு தலைமை திமுக தான். ஆமா. இங்க அதிமுகவை தலைமை தாங்கிறது எடப்பாடி தான் அப்படின்னு நீங்க உறுதியா சொல்றீங்களா? இதுவரையில அப்படித்தானே இருக்கு. டெல்லிக்கு போறாரு, டெல்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துது. நிச்சயமா சார். ஏன்னா இப்ப திமுக மட்டும் டெல்லிக்கு போகாதுன்றீங்களா? ஓகே. கனிமொழி எங்க போனாங்க? சீட்டு ஆனா ஸ்டாலின் தானே சார் கொடுக்குறாரு. ராகுலுக்கு ஸ்டாலின் தான் சீட்டு கொடுக்குறாரு. தமிழ்நாட்டுல பெரிய கட்சி எது? திமுக. அதே மாதிரி தமிழ்நாட்டுல அதிமுக தான் பெரிய கட்சி. அதிமுக கிட்ட தான் பிஜேபி கேட்கும். இவர் டெல்லிக்கு போனாலும், டெல்லிக்காரன் இங்க வந்தாலும் அதிமுகவே எனக்கு சீட் கொடுன்னு பாஜக கேட்கும் இல்லையா? காங்கிரஸும் இங்க போனாலும் சரி, டெல்லிக்கு போனாலும் இவங்க கனிமொழியும் மற்றவங்கள டெல்லிக்கு போறாங்க இல்லையா? அங்க போயிட்டு காங்கிரஸே நீ கொடு நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்களா? இல்லையே. மாநில கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகமும் தான் முடிவு செய்யும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது இன்று வரை. அப்ப பாஜக கமெண்ட் பண்ணல. ஏன்னா தேசிய கட்சி ஒன்று, தேசிய கட்சி மட்டும் இல்லை சார், அது ஆளுகிற கட்சி மத்தியில. ஆனா போறதுல இருந்து பெரிய தவறு. எனக்கு என்னமோ அது பெரிய சிக்கல எனக்கு தோணும். என்டிஏக்கு தலைமை எடப்பாடி தானே சார்? என்டிஏக்கு தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் தலைமை. ஓகே. அது எல்லாம் அவரு அமித்ஷாவை சொல்லிட்டாரு. அப்புறம் தொகுதி பங்கீடு திமுகவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அறிவாலயம் போறாங்க. ஆனா ஏன் ராயப்பேட்டைக்கு போகாம டெல்லிக்கு ஏன் எடப்பாடி போறாருன்றது தானே இங்க கேள்வியா இருக்கு சார். தத்தை திரும்ப சொல்லுனே, பாஜக இப்போ இப்படி வச்சுப்போம், தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்கிறது ஒரு பலம் பொருந்திய கட்சியா, நான் சொல்ல கூட்டணி கட்சி இல்லை, பலம் பொருந்திய கட்சியா ராஜீவ்காந்தி காலத்துல, நரசிம்மராவ் காலத்து மாதிரி அந்த மாதிரி எப்படி இருக்கும்போது திமுக அங்க போகுமா இல்லை அவங்க இங்க வருவாங்களா? ராஜீவ்காந்தி இங்க வந்து அலையன்ஸ் பேசுவாரா? சார், நான் இன்னைக்கு சமகால அரசியல்ல இருக்க கேள்வியை வைக்கிறேன். இன்னைக்கு எடப்பாடி தான் உண்மையிலே என்டிஏவை தலைமை தாங்குகிறாரான்ற கேள்வியை நான் வைக்கிறேன். இன்று வரை அதுதான் சார், அதில் மாற்று கருத்து இல்லை சார். ஓகே. நீங்க இது ரொம்ப டெக்னிக்கல் சார். அவங்க அமித்ஷா என்பவர் பாஜக தலைவர் மட்டுமில்ல, உள்துறை அமைச்சர், நாடு முழுக்க அவர் தலைவராக அமைச்சரா இருக்காரு. நரேந்திர மோடி நாட்டு முழுக்க பிரதமர். அவங்களுக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி கூட முதலமைச்சர் இல்ல, சப்போஸ் முதலமைச்சரா இருந்தாருன்னா
அது வேற, அது கூட கேட்கலாம். ம். இப்ப அவர் எதிர்கட்சி தலைவர், ஓகே. கட்சி தலைவர், கட்சி தலைமையோடு பேசுகிறார், அவ்வளவுதான். போய் பேசுறது தொகுதி பங்கீடு பத்தி பேசுறது அது எனக்கு பெரிய இஷ்யூ எனக்கு படல. ஓகே. என்டிஏ கூட்டணியில எல்லா கட்சிகளும் போய் இணையறாங்க. ஆனா எடப்பாடி தலைமையில பாமக மட்டும்தான் போய் இணையறாங்க. டிடிவி கூட நாங்க பாஜகவிடம் தான் தொகுதி கேட்போமே தவிர எடப்பாடியிடம் இருந்து கேட்க மாட்டோம்னு சொல்றாங்க. அது எனக்கும் நெருடல்ல தான் பட்டது. ஆனா அது ஒரு பெரிய சிக்கல் ஆகும்னு நான் நினைக்கல. இப்ப தாவேகா, காங்கிரஸ், திமுக இருக்கிற அளவுக்கு தலை பிச்சுக்கிற மாதிரி பிரச்சனையாக தெரியல. ஏன்னா தெர் இஸ் ரீசன். டிடிவி தினகரன் ஒருவேளை தாமரை சின்னத்தில் போட்டுக்கிறாரோ இல்ல பாஜகவுக்கு, அதாவது இப்படி கூட இருக்கலாம் சார். அதிமுக என்ன பண்ணுது, தங்களுக்கு வேண்டிய இடங்களை சொல்லிட்டு மீதி அத்தனை இடங்களும் பாஜக கொடுத்துருது. நீங்க பிரிச்சுக்குங்க. அதாவது பாஜக அவங்களோட சேர்ற கட்சிகளுக்கெல்லாம் அப்ப ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர் கட்சி, இந்த மாதிரி இவர் புரட்சி பாரதம் கட்சி, இந்த மாதிரி எத்தனை கட்சிகள் இருக்கு. அந்த கட்சிகளுக்கெல்லாம் பாஜக சின்னத்தில் போட்டியிடக்கூடும். டிடிவி தினகரனோட குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவார். பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழச்சின்னா, ஆனா என்ன தெரியல, அதை பத்தி நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனா மற்ற கட்சிகள் எல்லாம் யார் எந்த சின்னத்தில் போட்டியிடுவாங்க? தாமரையில் தான் போட்டியிடணும். இந்த பக்கமும் மனிதநேய மக்கள் கட்சி, மற்ற தமிழ் முன்னாள் கட்சி எல்லாம் கூட உதயசூரி சின்னத்தில் தானே போட்டியிடுவாங்க. ஓகே. இது இரட்டை இலைக்கான முக்கியத்துவத்தை குறைப்பது போன்றலாம் தெரியும் இல்ல. இவங்க மேஜர் ஷேர் எடுத்துப்பாங்க. ஓகே. மேஜர் ஷேர் அதிமுக எடுத்துக்கும், மீதியே கொடுக்கும். 234 வச்சுங்களேன், ஒரு 180 சீட்டு அதிமுக எடுக்கும். அதிமுக நீங்க ஒரு சின்ன மாற்றத்தை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப கேட்க வேண்டியது. இங்க திமுக வலிமையாக இருக்கிறது, காங்கிரஸ் வலிமையாக இல்லை. அதனால திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அதனால அந்த கட்சி சின்னத்துல போட்டிக்கிறதுக்கு விரும்புறாங்க, இயல்பு. அதிமுக ஆளுங்கட்சியாக இல்லை. ஆனா அதிமுக இடம்பெற்றிருக்கிற தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணியினுடைய பாஜக மத்தியில ஆளும் சக்தியாக பெரிய கட்சியாக இருக்கிறது. அதெல்லாம் அங்க போய் சேர்றதுன்னு இயல்பு தானே, இயல்பு தானே சார். அதனால இயல்பா இருக்கிறது நடக்குதே தவிர சீட் ஷேரிங்ல பார்க்கலாம். பாஜக வந்து அப்படியே இருக்கும். பாஜக கூட்டணியில பாஜகவோட சின்னத்தில் போட்டிட்டு அப்படி நீங்க சொல்ற மாதிரியே இருந்துட்டா கூட திமுக கூட்டணியில திமுக அதிக இடங்கள் போட்டியிடுமா? நிச்சயமா போட்டி. இதே சூழ்நிலை அதிமுக பாஜக கூட்டணியில வந்ததுன்னா பாஜக அதிக இடங்கள் போட்டியிடுமா? அதிமுக அதிக போட்டியிடுமா? 180 இடங்கள் பாஜக, வெறும் 80 இடங்கள்ல வந்து 60 இடங்கள்ல மட்டும் அதிமுக போட்டியிடுமா? நடக்காதுல்ல. அதான் சிம்பிள். நீங்க என்ன சொன்னாலும் நம்பர் இதுதான். நீ இந்த சின்னத்தில் போட்டியிடு, அந்த சின்னத்தில் போட்டியிடு, நம்பர் இதுதான். இல்ல சார், எடப்பாடி அவர்கள் வந்து என் தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. நாங்க கூட்டணிக்காக வந்து தேர்தல் நேரத்துல மட்டும் கூட்டணி வச்சுப்போம், அப்படி பிரிஞ்சிருவோம்னு சொல்றாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கூட்டணியே ஜெல்லாகல, அந்த தொகுதி பங்கீடும் ஓரளவுக்கு இறுதி வடிவம் பெறல அப்படிதானே நம்மளால. ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்றேன், ஜெல்லாகலங்கிறதெல்லாம் நம்ம மொழி சொல்லிக்கிறது, திருப்திக்காக சொல்லிக்கிறது பத்தி. அதிமுக திமுக காங்கிரஸ் எல்லாம் ஜெல் ஆயிடுச்சா? இன்னும் சொல்றேன், ஒரு தகவல் சொல்லிட்டு அப்புறம் இந்த பக்கம் வரேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் தொடர்ந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் காங்கிரஸ் கேட்கிற இடங்கள்லாம் திமுக கொடுத்துட்டா கூட தொண்டர்கள் திருப்தியாக இருக்கிறார்கள்னா கேள்விக்குறிதான். இனிமே ஒட்டி போகுமா? மனசு ஒத்து போகுமா? தொண்டர்கள் களத்துல வேலை செய்வாங்களா? இது பெரிய கேள்விக்குறி இல்ல. ஆகையினால அங்கதான் ஜெல்லாகல், இங்க அப்படி இல்லை. ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லி ஆகணும். பாரத பிரதமர் அது மதுரையில பேசும்போது எடப்பாடி தலைமையிலான ஆட்சின்னு சொல்லல, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் சொல்லாதுதான் ஒரு நெருடல். அது நானும் சொல்லியிருக்கேன், பல தடவைகள் சொல்லி இப்பவும் சொல்லுவேன், இனியும் சொல்வேன். அதே நீடித்தார். ஒருவேளை அவர் மாறிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்து சிஎம்னு பாரத பிரதமர் அமித்ஷா சொல்லிட்டாரு ஏற்கனவே. பாரத பிரதமர் சொல்லிட்டா ஒரு கிளாரிட்டி இருக்கும், தீர்ந்து போச்சு.
பிரச்சனையே இல்லை அப்படின்னு மூடி போடலாம். ரொம்ப கான்சென்ட்ரேட்டிவா அதை தவிர்க்கிறாங்க அப்படி புரிஞ்சுக்கலாமா? கான்சியஸா தவிர்க்கல, எனக்கு தெரியல அதை பத்தி சொல்லும். அது கான்சியஸ் இல்ல. பிரதமருக்கு 1008 வேலைகள், 1008 சிந்தனைகள். அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவர் பாரத பிரதமர் சார். ஒரு பேச்சுல அவருடைய வியூகம் நிச்சயமா இருக்கதான் சார். அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல சார். எடப்பாடி பழனிசாமி பெயரை தவிர்ப்பது தெரியாமல் தவிர்ப்பது அப்படி புரிஞ்சுக்கிறதா? நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதல்ல கூப்பிட்டாரு, அதை சொல்லாதீங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி, அதுதான் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அப்படிங்கறத சொல்லல. சரி, அது கான்சியஸா அவர் தவிர்த்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இயல்பா பேசுங்க. அவருக்கு வந்து மைண்ட்ல என்டிஏன்றது தான் செட் ஆயிருக்கு. கேரளாவும் என்டிஏ தான், வெஸ்ட் பெங்காலும் என்டிஏ தான், பாண்டிச்சேரி என்டிஏ தான், வேற ஏதாவது மாநில தேர்தல் இருந்தாலும் என்டிஏ தான் அவர் நினைக்கிறாரு. அதை வந்து நம்ம சொல்லி கட்சிக்காரங்க கொஞ்சம் ஒரு அதிமுக காரங்க சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில சொல்லுங்க சார், அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும், நீங்க சொன்னா நல்லா இருக்கும், இவங்க எடுத்து சொல்லணும். சொல்லுவாங்களே பார்ப்போம், பொறுத்து இருக்கு பார்ப்போம். இந்த கூட்டணி இறுதி வடிவம் பெறாதது, தொகுதி பங்கீடு, அதிக ஒரு நெருக்கடி கொடுக்கறது பாஜக தான் சொல்றாங்க. ஆனா எடப்பாடி தான் அதுக்கு வந்து இணக்கம் காட்ட மாட்டேன்றாருன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. எதை சார் புரிஞ்சுக்க இணக்கம் காட்ட மாட்டாங்கன்னா, அதாவது பிஜேபி எது கேட்டாலும் தர மாட்டேங்க, எடப்பாடி தான். அது எடப்பாடி பழனிசாமி உறுதியை காட்டுக்குது. சென்ற முறை 2021 சார் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். 2021 பாஜக தேசிய அளவுல 303 சீட்டு சொந்தமா தனித்து பெற்றிருக்கு. அப்ப கூட்டணியே தேவையில்லாம ஆட்சி நடத்தக்கூடிய பலம், சக்தி வாய்ந்த பலமா இருந்த காலத்திலேயே சட்டப்பேரவை தேர்தல் வந்தது. பாஜக அதிமுக கூட்டணி கூடுதல் இடங்களை மேலிடம் பாஜக கேட்டது, தர மறுத்து இவ்வளவுதான் சொல்லி தந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவ்வளோ அந்த சூழல் கூட இப்படி ஒரு முடிவெடுத்தார். இப்போதும் அவர் பெரிய அளவு இருக்க மாட்டார். வேண்டும்னா ஒண்ணு செய்வார். பாஜக தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகள் நல்ல வளர்ச்சி பெற்று இருக்கிறதுனால அவங்க கேட்குற கொஞ்சம் இது பண்ணிட்டு கடந்த முறை தந்த இடங்களை விட கொஞ்சம் கூடுதலாக இடம் தருவாங்கன்னு நம்புவோம். ஓகே சார், அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம். இதுவரை அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு உறுதியாகாதது, ஒருவேளை எடப்பாடி வெளியே வந்து காங்கிரஸ் தாவேகா அதிமுக அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல கற்பனை வளம் இருக்கு, உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். இதெல்லாம் இந்த கற்பனையில் இப்ப எதுவுமே நடக்காது சார். அப்படி பண்ணிதான் கொஞ்ச நாள்ல இதே எடப்பாடி பழனிசாமி பிள்ளைய சூழி போட்டாச்சுன்னு சொன்னவர் யாரு? இப்ப இல்லையே, இப்ப சூழல் அப்படி இல்லையே. ஆக எடப்பாடி பழனிசாமி போன்ற பல தலைவர்கள், அவர் உள்பட சொல்ற தேர்தல் களத்தை பார்த்துட்டு வர்றோம் விஜய், அப்புறம் பார்க்கலாம் அப்படி ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த எலெக்ஷன்ல பாஜக காங்கிரஸ் தேசிய கட்சிகள் வந்து பெரிய அளவுல சீட்டுக்காக ரோல் பிளே பண்றாங்க. இது எதனால சார் புரிஞ்சுக்கிறேன்? என்ன ரோல் பிளே பண்றாங்க? அதிக சீட்டுகளை வாங்குறதுக்கு முக்கியத்துவம் சார். எல்லா கட்சியும் தாங்கள் வளரணும்னு விரும்புவாங்க. காங்கிரஸ் கட்சி களப்பணி எதுவும் பண்ணதில்லை. எனக்கு திமுகவினரே சில பேர் சொல்லியிருக்காங்க, கூடுதல் இடங்களை கேட்கறாங்க. சரி, இவங்க எங்களோட போராட்டத்துல எத்தனை போராட்டங்கள் எங்களோட வந்தாங்க, எங்களோட களப்பணியில எந்த அளவுக்கு இருந்தாங்க, எங்களோட கட்சி எந்த அளவுக்கு வளப்படுத்தினாங்க, வலிமைப்படுத்தினாங்க, பலப்படுத்தினாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வைக்கிறாங்க. கட்சிக்கு என்ன பண்ணாங்க? சும்மா பிரஸ் கான்ஃபரன்ஸ் மட்டும் பார்த்தாங்க. இது வந்து திமுக மனத்தாங்களோட சொல்றாங்க. நாளைக்கு தேர்தல்னா கூட திமுக காரன் தான் வேலை செய்வான், திமுக தொண்டன் தான் காங்கிரஸ் வெற்றிக்கு வேலை செய்வான். ஆனா பாஜக அப்படி இல்லை. பாஜக கணிசமாக அண்ணாமலை தலைமை ஏற்ற போது இந்த 5 ஆண்டுகள்ல நல்ல கணிசமான வளர்ச்சி பெற்றிருக்கிறது, மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ணாமலை ஏற்காதவர்கள் கூட இது உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் திமுகவே எப்ப சொல்லிச்சு? திமுக கடந்த முறை துரைமுருகன் என்ன சொன்னாரு? பாஜக பிசாசு மாதிரி வளர்ந்துருச்சுன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விஸ்வரம் களப்பணி ஆற்றுறாங்க. அது சரி, அந்த விமர்சனத்துக்கு உள்ள களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க. ஆகையினால பாஜக ஒரு கணிசமான அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது. அதனால கூடுதல் இடங்கள் கேட்கறது இயல்பு அப்படின்னு நான் பார்க்கிறேன். எல்லா தேர்தலையும் திமுக தன்னை முன்னிறுத்துகிறது. குறிப்பா ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திக்கிறது. ராகுலுக்கு ஏதேனும் சலசலப்பை அங்க உருவாக்குது அப்படி புரிஞ்சு யாரோட சொல்லுங்க? திமுக முன்னிருந்து வழி நடத்துவது காங்கிரஸுக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்கறதா புரிஞ்சுக்கலாமா? எனக்கு அப்படி தோணல. கூடுதல் இடங்களுக்கு ஆசைப்பட்டுட்டாங்க. அதாவது பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு படுதோல்வி வந்தது.
பல மாநிலங்கள்ல அந்தந்த மாநில கட்சிகள் காங்கிரஸை மதிப்பதில்லை. உதாரணத்துக்கு திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸை மதிக்கல. தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸை அவங்க மாநிலத்தை மதிக்கல. ஆம் ஆத்மி அவங்க மாநிலத்துல டெல்லியிலும் பஞ்சாப்லயும் காங்கிரஸை மதிக்கல. தமிழ்நாட்டில் தான் திமுக கொஞ்சம் நம்மளை மதிக்குது, சரி கொஞ்சம் கூட கேட்டு போப்பேன். அதான் ஓகே, அதான் எண்ணம், அவ்வளவுதான் சார். இறுதியாக தமிழ்நாடு அரசியல் சூடு பிடித்து அந்தந்த கட்சிகள் தங்களுடைய வியூகங்களை வகுத்துட்டு இருக்காங்க. களமா எப்படி சார் இருக்கு? யாருக்கு சாதகமா இருக்கிறதா பாக்குறீங்க? யாருக்கு சாதகம்னு கேட்டீங்கன்னா இன்றுள்ள நிலைமையில் திமுக அணிக்கு தான். ஓகே. ஆனா கடந்த முறை பெற்ற அளவுக்கு பலம் கிடைக்குமானா இருக்காது. அதன் மீது அதிருப்தி இருக்கு. ஆனா அதிருப்தி வந்து ஆட்சியை தூக்கி எறிகிற அளவுக்கு கோபம் மக்களிடம் இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனால் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை. அதுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வருமோ தெரியாது. நாம் ஜோசியம் சொல்ல முடியாது. இன்றுள்ள நிலவரப்படி திமுக அணிக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. பாரத பைப்பிள் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.